ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய போன வீடியோவில் ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னால் எடிட்டிங் வந்து கண்டிப்பாக அவசியம். ஸோ அந்த எடிட்டிங்க்கு எந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நார்மலாக கெயின் மாஸ்டர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கெயின் மாஸ்டரில் நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது அதில் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்போட லோகோ வந்து வீடியோ முழுக்க இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நான் இன்ஷாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயுமே நிறைய ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் வாட்டர் மார்க் இல்லாமலே வந்து என்ன பண்ணலாம்னா வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இன்ஷாட் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்படி தான் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துடும். இதில் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோல்டர் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே வந்துடலாம். இந்த கேலரியில் நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ மேலே டிக் பண்ணிவிட்டு கீழே க்ரீன் கலர் டிக் மார்க் இருக்கும், இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மேற்கொண்டு இதில் நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கேன்வாஸ் அப்படின்ட்டு பாருங்கள். இது வந்து வீடியோவோட சைஸை மாற்றுறது. ஸோ பொதுவாக வந்து சைஸை மாற்ற தேவையில்லை. நம்ம வந்து ஷார்ட்ஸாக எடுத்தோம்னா 9:16 தான் எடுப்போம். ஸோ அதை திரும்ப மாற்றினோம்னா அந்தளவு நல்லா இருக்காது. ஸோ மற்றபடி நீங்கள் வேறு மாதிரி எதுவும் மாற்றணும், பேக்ரவுண்டில் ஏதாவது இமேஜ் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து ரொம்ப இறைச்சலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து வாய்ஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா புதுசாக பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக வாய்ஸ் கொடுக்கணும்னா இந்த ரெக்கார்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 செகண்டில் நீங்கள் வந்து வாய்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது பின்னாலே அப்படியே வந்து என்ன செய்யணும்னா ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே வரும், இந்த வீடியோவோட சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஸோ இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்து ஸ்டிக்கர் வேணும்னா ஸ்டிக்கர் கொடுத்துக்கலாம். அடுத்து 4வது முக்கியமான இது வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ இதில் டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டீன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு இதை காண்டாக்ட் பண்ணோம்னா வாட்ஸ்அப் காண்டாக்ட் அப்படின்னு போட்டு கீழே நம்பர் எழுதிக்கலாம். அதே மாதிரி இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் அந்த கலர் சிம்பிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர், எந்த கலர் நல்லா தெரியுமோ அந்த கலரை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டைலையும் கீழே மாற்றிக்கலாம். மாற்றினீங்கன்னா ஸ்டைல்ஸும் மாறிக்கிட்டே வரும். ஸோ எந்த ஸ்டைல் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக அந்த ஆப்ஷன் தெரிஞ்சாலே போதுமானது. ஸோ மேற்கொண்டு எதுவும் ஆப்ஷன் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் பிப் அப்படின்னு இருக்குது. பிப்புங்கிறது ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே இன்னொரு இமேஜையோ இன்னொரு வீடியோவையோ கொண்டாந்து சைடில் வைக்கலாம். அதான் பிப் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன். ஸோ இது உள்ளே வந்துடும். நீங்கள் இதுக்கு மேலே இன்னொரு வீடியோவை ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். சைடில் மேக்ஸிமம் இதுக்கு மேலே ஒரு இமேஜ் வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பிப்பை கிளிக் பண்ணி ஸோ பிப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு ஒரு இமேஜ் ஏதாவது இப்போ உங்களுடைய கம்பெனி லோகோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கூட என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் வந்து இப்படி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். கம்பெனி லோகோ இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ டிக் கொடுத்துட்டு கடைசியாக எல்லா வீடியோ ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லோகோ வந்து இருக்கும். ஸோ அந்த லோகோ இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இதை பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள் இன்ஷாட் அப்படின்றது பார்த்தீங்களா. இதுக்கு மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ரிமூவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நெட்டு ஆனில் இருக்கணும். ஃப்ரீ ரிமூவ் பண்ணும்போது என்ன செய்யணும், ஒரு ஆடு வரும். அந்த ஆடை நீங்கள் வாட்ச் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு இதை ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இதை கிளிக் பண்ணோன்னே ஒரு ஆடு வரும். அப்படி இப்போ ஆடு வராட்ட நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு ஆடு வரும். ஓகே, ஆடு ரன் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். மேலே எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டு இதோட குவாலிட்டியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் வந்து 1018 இருக்குது, 80 இருக்குது. நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா கிளிக் பண்ணிவிட்டு 720க்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸோ அந்த ஆட் வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த இன்ஷாட் அப்படிங்கிற வேர்டை எடுக்கிறதுனால. ஸோ அப்படி வேண்டாம் அந்த வேர்டு இருக்கட்டும்னா இந்த ஆடெலாம் வராது. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண இந்த வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபைல்ஸுக்கு போய்ட்டு வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த வாட்டர் மார்க்கும் இல்லாமல் வந்துருச்சு.
இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதை வந்து ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. நம்மளோட சீரியஸில் ஒவ்வொரு வீடியோவை வந்து நம்ம இதை கவர் பண்ணுவோம். ஸோ அடுத்து நம்ம இந்த வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.